சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தர் பேரில் பட்டதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறேன் கர்த்தர் பேரில் பட்டதலாய் இருப்பதே நலம். இன்னைக்கு ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து நாம் வந்து தியானிக்க போகிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்க கர்த்தர் பேர்ல தான் நம்ம பற்றுதலாக இருக்க வேண்டும். தேவன் ஒருவரை மாத்திரம்தான் நாம் நம்ப வேண்டும். மனுஷனை நம்பாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவன் நம்பப்படுவதற்கு அவன் ஏமாற்ற அவன் இருக்க போகிற வருஷங்கள் கொஞ்ச காலம்தான். மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தர் பேர்ல, கர்த்தருடைய நாமத்தின் பேர்ல, இயேசுவின் நாமத்திலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேர்ல நம்ம பற்றுதலாக இருக்க வேண்டும். அவரையே நாம நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாக என்ன சூழ்நிலையிலே ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழ்கிறதான அந்த வாழ்க்கை, தேவனை மாத்திரம் நம்ம அண்டிக் கொள்கிறதான ஒரு வாழ்க்கை, அவருடைய பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறதான ஒரு வாழ்க்கை, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரையே நாம் நினைக்கிறதான ஒரு வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். அதை குறித்து சங்கீதம் 115ஆம் சங்கீதத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 115ஆம் சங்கீதத்திலே 9-10 வசனங்களை நாங்கள் வாசிக்கப்படும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் தேவ ஜனங்களை, பரிசுத்தவான்களை, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாவரும் கர்த்தர் பேர்ல நம்பிக்கையாக இருங்கள். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெயம் கிடைக்கும். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள். தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மிக தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது. நாம் யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை மாத்திரம் நம்புது, தேவனை மாத்திரம் நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை. நமக்கு துணை யாருங்க? நமக்கு துணை கர்த்தர் தான். இன்னைக்கு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கலாம், என் பிள்ளை எனக்கு துணையா இருப்பான், என் அப்பா எனக்கு துணையா இருப்பாரு, என் மனைவி எனக்கு துணையா இருப்பாங்க. இல்ல, இதெல்லாம் கொஞ்ச காலம். நமக்கு நிரந்தரமாக துணையா இருக்கிறது நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன, ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாக இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு பலன், கர்த்தர் நமக்கு துணை, கர்த்தர் நமக்கு கேடகம். கர்த்தர் ஒருவர் தான், வேற யாரும் ஒருவரும் இல்லை. தேவனை நம்ம நம்ப வேண்டும். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய். ஆரோன் குடும்பத்தார் என்று சொன்னால் யார்? அவருக்கு ஊழியம் செய்கிறதான ஆசாரியர்கள் கூட்டம், லேவியர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. ஆரோன் குடும்பத்தார் இருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவருக்கு சேவை செய்யக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அவருடைய ஊழியத்தை கண்ணும் கருத்தமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம்.
இரவும் பகலும் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஆரோன் குடும்பத்தாரு, அவருக்கு ஊழியம் செய்கிற தேவ ஜனமே, நீ கர்த்தரை மாற்ற நம்பு. அல்லேலூயா. கர்த்தரை மாற்றத்தான் நீங்கள் நம்ப வேண்டும். உலகத்துல நீங்கள் எந்த வேலைகளும் நீங்க செய்து கொண்டிருக்கலாம். அந்த வேலையின் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. அந்த வேலையை கொடுத்தவர் மேல நீங்க நம்பிக்கை. அந்த வேலையை கொடுத்தார் பார்த்தீங்களா, அவர் மேல் நம்பிக்கை ஆகிருங்க. அவர் தான் நம்மை போஷிப்பார். என் வேலை என்ன போஷிக்கிறது, என் தொழில் என்னை போஷிக்கிறது, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அந்த தொழிலையும் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த திறமையும் அந்த ஞானத்தையும் அந்த பலனை கொடுத்தாரே, அவரை நம்ப வேண்டும். அவரை நம்ப வேண்டும். நம்ம எல்லாரும் சிலதெல்லாம் நம்பிடுவோம். என் திறமை, என் அறிவு, என் ஞானம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் நம்மளதே கிடையாது. எதுவுமே நம்மளது இல்லை. எதுவுமே நம்மளது எல்லாமே வாடகை வீடுதான். அல்லேலூயா. எல்லாம் எதுவும் பர்மனன்ட் கிடையாது. அல்லேலூயா. எதுவுமே நமக்கு பர்மனன்ட் கிடையாது. கர்த்தரை மாத்திரம்தான் நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. தெளிவாக ஆண்டவர் நமக்கு வேதி வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது சொன்னாரு இஸ்ரவேலே, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றாரு. இரண்டாவது ஆரோன் குடும்பத்தாரே, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை நம்புங்கள். ஒருவேளை நீங்க இயேசுவுக்கு சின்ன வயசுல இருந்து கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சிருப்போம். இயேசு சுவாமி நாம் அறிந்திருப்போம். ஒருவேளை இயேசு சுவாமியை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை குறித்து ஒரு பயபக்தி குறிவுகளா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சர்ச்சைக்கெல்லாம் நான் போவேன், வேதத்தை நான் வாசிப்பேன், நான் ஆண்டவரை ஆராதிக்க அப்படி ஆலயத்திற்கு போவேன் என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். நம்ம ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஒரு பயப்படுற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். ஓ, நீ கர்த்தருக்கு பயப்படுறியா, நீ ஆண்டவரை மாத்திரம் நம்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கூட நீங்கள் எதையும் மேல நீங்க சார்ந்து வாழக்கூடாது. நீ ஆண்டவரை மாத்திரம்தான் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழியில மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சீயோன் பர்வதத்தை போல. சீயோன் பர்வதம் என்று சொன்னால் என்ன? சீயோன் மலை, அசைக்க முடியாத அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆரோக்கியமா இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க, பலமாக இருப்பாங்க. கர்த்தரை மாத்திரம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இந்த காலவேளை நம்ம படிச்ச அந்த சங்கீதத்துல கூட மிக அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 5:11 எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள். நீர் அவர்கள் என்ன செய்வீங்க? காப்பாற்றுவீர். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. மனமகிழ்ச்சி எங்க இருக்குதுங்க? கர்த்தர் பேர்ல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கிறது. சில பேர் நினைச்சிருக்கிறாங்க வேலையில சந்தோஷம், பணத்துல சந்தோஷம், வசதியில சந்தோஷம், அழகுல சந்தோஷம் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷமே இருக்கு. அல்லேலூயா. இப்படியே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இப்படியே நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு உறுதியாக இருக்க வேண்டும். அவரை சார்ந்து கொண்டு உறுதியா இருப்பீங்க என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சங்கீதம் 16:1 தாவீது அருமையாய் சொல்லுகிறார், தேவனே நீர் என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். இதுதாங்க நம்ம இருக்கிற ஜெபம். ஜெபம் என்ன? சிறிய ஜெபம், ஒரு வார்த்தை சொல்லுகிறதான ஒரு ஜெபம். நீங்க வீட்டுல இருந்து வெளியே போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஆண்டவரே உம்மை நம்பி போறேன், ஆண்டவரே உம்மை சார்ந்து கொண்டு நான் போறேன், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுங்கப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவர் மேல சின்ன ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் பாருங்க. அந்த காரியம் ஜெயமாக கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நம்பிதான் வாழுறேன் ஆண்டவரே, உம்மை நம்பிதான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பிதான் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்ற. தாவீது அருமையா ஜெபிக்கிறார். என்னை காப்பாற்ற உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது அதே தாவீது சொல்ற, நீரே என் நம்பிக்கை. இந்த உலகத்துல இருக்கக்கூடியவைகளை நம்பாதீங்க. எல்லாம் மாயே 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 மாயே. கர்த்தர் ஒருவர் தான் நிரந்தரமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்ம என்ன செய்யணும்?
நம்பிக்கை வைக்கணும். அதை குறித்துதான ஒரு சம்பவம் இருக்குது, உண்மை சம்பவம், சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றதான ஒரு வார்த்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறார். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சோம்பின் உருக்குரியவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதர் ஒருவர் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேர் பெற்ற வியாதியஸ்தனாக இருந்தாலோ சொஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை மிக முக்கியமான ஒரு பண்டிகையில அது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை வந்தது. இந்த பண்டிகை நாட்களில் ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? சொந்தங்களோடு, குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, நல்ல செய்து, புத்தாடைகள்லாம் உடுத்தி கொண்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லா ஆராதனை செஞ்சுட்டு எல்லா வீடுகளிலும் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. சில பேர் உறவுகளை சந்திக்க போவாங்க. சில பேர் வெளியில எங்கேயாவது போய் பார்த்துட்டு வருவதற்காக போவாங்க. சில பேர் சில முக்கியமான இடங்களுக்கு சென்று வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் பண்டிகை நாள்ல எங்க போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஏழைகளை பார்க்க போறார். அல்லேலூயா. பண்டிகை நாட்களில் இயேசு எங்க போனாரு? ஏழைகளை பார்க்க போறார், விசிட்டிங் போறார். அல்லேலூயா. எருசலேமுக்கு போனார். அந்த எருசலேமில் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆத்து வாசலின் அருகே இருக்கு. என்ன வாசல் அது? ஆட்டு வாசல். அந்த ஆட்டு வாசலின் அருகே ஒரு குளம் இருக்கிறது. பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். அதற்கு என்ன உண்டு? 5 மண்டபங்கள் இருக்கிறது. நல்ல கவனிக்கிறது. அவைகளில் அந்த 5 மண்டபங்களிலே குருடர்கள், சப்பானிகள், சோம்பின் உருப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர்கள், எல்லா வியாதிக்காரர்கள் எல்லாருமே எங்கதான் இருப்பாங்களாம்? அந்த மண்டபத்துல தான் இருப்பாங்க, படுத்திருப்போம். தண்ணீர் எப்பொழுது கலங்கம் என்று காத்து கொண்டிருப்பார். நடுவுல குளம், நடுவுல என்ன இருக்கு? குளம் இருக்கு. அந்த குளத்தை சுற்றிலும் என்ன இருக்கு? 5 மண்டபம் இருக்கு. எத்தனை மண்டபம் இருக்கு? 5 மண்டபம் இருக்கு. இந்த 5 மண்டபத்திலையும் ஆட்கள் இருப்பாங்க. யாரு இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கைவிடப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, வியாதி உள்ளவங்க, சூம்பின உருக்கூடியவர்கள், நடக்க முடியாதவங்க, பலவிதமான வியாதிக்காரர்கள் எல்லாருமே எங்க இருப்பாங்க? அந்த மண்டபத்தில் தான் இருப்பாங்க. அப்போ திடீர்னு சொல்லி அந்த குளம், நடுவுல இருக்கிற குளம், தேவ தூதன் என்ன செய்வார்னா கலக்குவார். தேவ தூதன் கலக்குவார். கலங்கும் போது இந்த 5 மண்டபத்துல எல்லாருடைய கண்ணும் அந்த குளத்தை நோக்கிதான் இருக்கும். அப்ப யார் முந்தி இறங்கி விடுகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனா இருந்தா உடனே சுகமடைச்சு அந்த தண்ணி பட்ட உடனே அவனுக்கு உடனே ஆரோக்கியமாகும், விடுதலையாகி அந்த மண்டபத்தை விட்டு அவன் வெளியே போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவான். அப்போ அவனுக்கு வியாதி இல்லை, சுகம் கழிச்சு ஆரோக்கியமாக இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குளத்தண்டையில இருக்கக்கூடிய 5 மண்டபங்களிலே நேரு வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க. அதிலே 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். எத்தனை வருஷம்? 38 வருஷங்க. ஒரு வருஷம் வியாதி படுத்துட்டோம், ஒரு வருஷம் படுத்தாலும் நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு மாசம் படுத்திருந்தாலே, வியாதியா படுத்திருந்தாலே உடல் ஆரோக்கியம் எல்லாம் போயிடும். சுகவீனமாய் ரொம்ப பலவீனமாகி எலும்பு தோலமாக மெலிஞ்சு போய் அப்படியே
ஆனா இந்த 38 வருஷம் படுத்திருக்கிற அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை சந்திக்க தான் ஆண்டவர் வராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதேசரிலிருந்து அறிந்து, அல்லேலூயா 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 அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது பாருங்க. அப்போ அந்த அவனுடைய நம்பிக்கை எதன் மேல இருந்துச்சு? தண்ணி கலக்கம். எப்ப கலக்கம்? குலத்தின் மேல நம்பிக்கை. அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது எபிரேய பாஷையிலே பிரதஸ்தா என்னும் ஒரு குலம். சில பேருக்கு அது ஒரு புனிதமான ஒரு குலம். அல்லேலூயா அல்லேலூயா. சில பேருக்கு அது புனித ஸ்தலம். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனித ஸ்தலத்தை வச்சிருக்கிறாங்க. இங்க போயிட்டு வந்தா என்னுடைய தோஷம் தீரும், என் வியாதி தீரும், என் கஷ்டம் தீரும், என் வறுமை தீரும், என் கடன் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி அதன் மேல ஒரு நம்பிக்கை. ஆமென். அதன் மேல ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு. இன்னைக்கு அநேக காரியங்கள் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த பள்ளத்துல போயிட்டு வந்தா ஒரு நம்பிக்கை, அந்த மலைக்கு போயிட்டு வந்தா ஒரு நம்பிக்கை, அந்த குளத்துல போயிட்டு வந்தா ஒரு நம்பிக்கை, ஒரு புனித நீர் ஆடிட்டு வந்தா ஒரு நம்பிக்கை, குடும்பமாய் ஒரு நைட் ஒரு பகல் போயிட்டு அங்க தங்கிட்டு வந்தா எங்க தோஷம் எல்லாம் போயிடும், பாவம் எல்லாம் போயிடும், என் கர்மம் எல்லாம் போயிடும், என்னுடைய எல்லா கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் என்று சொல்லி ஒரு மூட நம்பிக்கிற மனுஷங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரில் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பட்டதலாக இருப்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குளத்தை உண்டாக்கினது, தண்ணீரை கொடுத்தது, ஜலத்தை கொடுத்தது, சூரியனை கொடுத்தது எல்லாமே கர்த்தர் தான். அல்லேலூயா. நீ சில பேர் ஜலத்தை நம்புவார்கள், தண்ணீரை நம்புவார்கள், சூரியனை நம்புவார்கள், இன்னைக்கு மலையை நம்புவார்கள், மரங்களை நம்புவார்கள். ஆனா தேவனை, கடவுளை நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் என்ன செய்யணும்? நீங்கள் நம்ப வேண்டும், தேவன் மேல் நம்பிக்கையுள்ளதாக இருக்க வேண்டும், குலத்தின் மேல் நம்பிக்கையுள்ளதாக இருக்கக்கூடாது. எல்லாருமே அப்படித்தான். அந்த குலம் 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 புனித ஸ்தலம், எங்களுக்காக ஒரு புனித ஸ்தலம் இருக்கு, அங்க போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவோம், அங்க போயிட்டு வருவோம், இங்க போயிட்டு வரோம். இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை படைச்சவரை, அதை படைத்தவரை துதியுங்கள், வணங்குங்கள், உண்டாக்கினவரை துதியுங்கள். சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், வானத்தை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர், மரம் செடி கொடிகளை படைத்தவரை துதியுங்கள். ஆமென். குலத்தின் மேல் என்ன கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. 2ஆம் வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆற்று வாசலின் அருகே. அதற்கு எத்தனை மண்டபங்கள்? 5 மண்டபங்கள். 5 மண்டபங்கள். சில பேர் மண்டபத்துல தங்கி இருந்தா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மண்டபத்தின் மேல ஒரு நம்பிக்கை. எது மேல நம்பிக்கை? மண்டபத்தின் மேல ஒரு நம்பிக்கை. மண்டபங்கள் இருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் கட்டி வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு 5 மண்டபங்கள்ல அன்னைக்கு கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மருத்துவமனைகள் கட்டி வச்சிருக்காங்க. கீழே இருந்து மேல பாக்குற கோபுரம் மாதிரி இன்றைக்கு பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. அந்த பில்டிங் உள்ள போனீங்கன்னா நிறைய பேர் யாத்தா படுத்திருக்கிறாங்க உள்ள கட்டில்ல. முதல்ல சகல வியாதிகள் அங்கதான் படுத்திருக்கிறாங்க. டாக்டராலே குணமாக்க முடியாத பயங்கரமான மனுஷனை அச்சுறுத்தி பயப்படுத்தி கொண்டிருக்கிற கேன்சர் வியாதி உள்ளவங்க அங்கதான் படுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பயங்கரமான இருதய கஷ்டத்துல இருக்கிறவங்க அங்கதான் படுத்திருக்கிறாங்க. வியாதி உள்ளவர்கள் போய் பாத்தீங்கன்னா அங்கதான் படுத்திருக்கிறாங்க. பெரிய பெரிய மண்டபங்கள் கட்டி வைத்திருக்கிறாங்க, சத்திரங்கள் கட்டி வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அங்க போய் படுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு குணமாயிடும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போங்க, இந்த மருத்துவமனைக்கு நீங்க போங்க, அங்க இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, நீங்க அங்க 1 மாசம் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
இன்றைக்கு மண்டபத்தின் மேல் இருக்கக்கூடியதான ஒரு நம்பிக்கை, மருத்துவமனையில் மேல் இருக்கக்கூடியதான ஒரு நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளைகளை நானும் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? இதெல்லாம் படைத்தவரை துதிகள். நம்பு, கர்த்தரை நம்பு. நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருப்பதாக. குலத்தின் மேல் நம்பிக்கை அல்ல, மருத்துவத்தின் மேல நம்பிக்கை அல்ல, மருத்துவர்கள் மேல் நம்பிக்கை அல்ல, மருத்துவமனையின் மேல் நம்பிக்கை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் அதெல்லாம் உண்டாக்கினவரை துதியுங்கள். மண்டபத்தின் மேல நம்பிக்கை. பேர் அந்த மண்டபம், அதுதான் மருத்துவமனை, அதுதான் சத்திரம். அநேகருக்கு அது ஒரு தாய் வீடு மாதிரி போயிட்டு வருவாங்க, அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அல்லேலூயா. நான் இது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் பேர் நம்பிக்கை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆண்டவரை நம்புங்க. அதே அந்த மருத்துவமனை உள்ள போயிட்டீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு, எங்களால ஒண்ணும் இல்லைங்க. கையை மேல உயர்த்திடுவாங்க. அல்லேலூயா. கையை என்ன செஞ்சிருவாங்க? மேல உயர்த்திடுவாங்க. கடவுள் தான் அவங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு. அல்லேலூயா. இப்ப அவங்களே ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கும் போது நான் ஏன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது? அல்லேலூயா. அவங்களே சொல்றாங்க தெய்வத்தை வணங்குங்கள் என்று சொல்லி. சிஎம்சி மருத்துவமனைக்கு போங்க, உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு உள்ள போனீங்கன்னா எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் நீ உள்ள வரணும்ன்றாங்க. ஏன் ஆண்டவர் ஒரு ஆலயம் உள்ள இருக்குது? ஏன் வச்சிருக்கிற ஒரு ஆலயத்தை? மருத்துவமனைக்குள்ள ஒரு ஆலயம் இருக்குது. ஏன்? கர்த்தரை நம்பணும். அவங்க சொல்லிட்டு வருவாங்க, அங்க ஒரு ஆலயம் இருக்கு, நீ போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிரசவ வேதனை கத்துட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரத்தை டாக்டர் சொல்லுவாங்க, அங்க ஆலயம் இருக்கு, அங்க போய் ஜெபம் பண்ணுங்க. சும்மா நீ எங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காது, எங்களை பார்த்துட்டு இருக்காது, அங்க போய் ஆலயம் இருக்கு, அங்க போய் ஆண்டவரை போய் பாரு. நம்ம அவரை பார்த்து இங்க குணமாயிட்டோம். சொல்லுங்க. ஐயா ஹாஸ்பிட்டல் உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு சாப்பல் இருக்கு, அங்க போய் ஜெபம் பண்ணு. ஜெபம் நாம ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, பாருங்க அந்த 3ஆம் வசனத்துல அவைகளில் குருட சப்பானி சும்மின் உருப்புடையவர்கள் முதலாண்டி அநேகர் தண்ணீர் எப்போது யாரு கலக்குவாங்க? சில பேர் தேவ தூதன் மேல் நம்பிக்கை. யார் மேல் நம்பிக்கை? சொல்றேன், தேவ தூதனை படைச்சவர் யாரு? தூதர்களை உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர் தான் தூதர்களை உண்டாக்கினாரு. தூதர்களை படைச்சது கர்த்தர். தூதவன் என்று சொன்னால் யார் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு தூதவன் தான். கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருகிறவன் தேவ தூதன். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் என்று ஆசாரியர்கள் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள், ஏஞ்சல்ஸ், பரலோகத்திலிருந்து கேப்ரியல் தூதன் வருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை தூதர்கள் வானத்துல இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? ஊழியக்காரர்கள் கூட அவருடைய தூதர்கள் தான். மொத்தத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவ தூதர்கள் மேல கூட என்ன செய்யக்கூடாது? நீங்க நம்பிக்கை வைக்க கூடாது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. தூதர்களை நம்ப கூடாது என்று வேதத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது. தேவ தூதன் சொல்லுகிறார், யோவான் என்கிறதான பயபக்திக்குரிய ஒரு சீஷன் தூதனுடைய பாதத்திலே விழும்போது தூதன் சொல்லுகிற, நான் உன்னை போல ஒரு சாதாரண ஆளுதான், நீ கர்த்தரை தொழுது கொள். அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள். நானும் உன்னை போல ஒரு மனிதன், நானும் உன்னை போல ஒருவன் தான். நீ ஆண்டவரை வணங்கு, நீ கர்த்தரை நம்பு. தேவனை நம்ப வேண்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, வரம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் மேல் கூட நீங்க நம்பிக்கை வைக்கவே கூடாது. வரம் பெற்றவர்களை நாடி போய் சில பேர்ல வரம் பெற்றவர்களை நாடி ஓடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வரங்கள் தேவனுடையது. கர்த்தர் அவங்களை தெரிந்து கொண்டார். நீங்க ஆண்டவரை தான் நம்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷர்களையோ தேவ தூதர்கள் மேல நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? வைக்கவே கூடாது. தேவ தூதன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. குலத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. மருத்துவமனை மண்டபத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. தேவ தூதன் மேல் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. 7வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. யாரை நம்பியிருந்தான் தெரியுமா? யாரோ ஒருவரை அவன் நம்பியிருந்தான். யாரோ ஒருவர் மேல ஒரு நம்பிக்கை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் நம்பிக்கை யார்? நீங்க நம்பி இருக்கிறவர்கள் யார்? யாரோ ஒருவரை நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. எந்த ஒரு மனிதர் மேல் மனிதரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காது. எல்லாமே மனிதர்கள் தான். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உலக பிரகாரம் தான், மனிதர்கள் தான். நமக்கு ஒரு தாய் உண்டு, மனிதர்கள் தான். நமக்கு ஒரு சகோதரி உண்டு, மனிதர்கள் தான். நமக்கு ஒரு சகோதரன் உண்டு, மனிதர்கள் தான். நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனிதர்கள் தான். நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் தான். நமக்கு ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க, மனிதர்கள் தான். நம்ம வேலை பார்க்கிற அதிகாரிகள் இருப்பாங்க, சம்பளம் கொடுக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாமே மனிதர்கள் தான். ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதனை நேசி, ஆனா மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காது. ஆமென். மனிதனிடத்தில் அன்பு கூறு, மனிதனுக்கு உதவி செய், ஆனா மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காது. கர்த்தர் நம்பிக்கையா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் யாரை நம்பிக்கொண்டிருந்தான்? குலத்தை நம்பிக்கொண்டிருந்தான், மண்டபத்தை நம்பிக்கொண்டிருந்தான், தூதரை நம்பிக்கொண்டிருந்தான், மனிதர்களை நம்பிக்கொண்டிருந்தான். 38 வருஷம் அவன் எதெல்லாம் நம்பினானோ அதெல்லாம் அவனை கைவிட்டது. நாம் எதை நம்புகிறோமோ அது நம்மை கைவிடும். எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமோ அது நம்ம ஒரு நாள் உதவி செய்யவே முடியாது. நம்ம உண்டாக்கினவரை நம்ப வேண்டும், நம்ம படைத்தவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தான் அவனை தேடி வராரு. அவன் தேடி வருகிறவர் யார் தெரியுமா? மனுஷர்கள் உன்னை தேடி வரவே மாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் தான் அவனை தேடி வருவார். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், நீ எங்க இருக்கிறாயோ அந்த இடத்துல ஆண்டவர் வருவார். ஆமென். நீ இருக்கிற இடத்துல தேவன் உன்னை தேடி வருவார். கர்த்தர் உன்னை தேடி வருவார். அந்த பெதஸ்தா குளத்தண்டையில இயேசு வந்தாரு. அந்த குளத்தின் அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தை தேடி ஆண்டவர் வந்தாரு. பண்டிகை நாட்களில தேவன் உன்னை தேடி வரார். நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு ஒருவர் தான். வேற யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் தான் உன்னை தேடி வருவார். ஆகவே நீ ஆண்டவரை நம்பு, இயேசுவை நம்பு, இயேசு உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று வாசிக்கிறோம். 38 வருஷங்க, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. அவன் எத்தனை வருஷம் அவனுடைய வாழ்க்கையில அவன் பெரிய ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவனாக, கைவிடப்பட்டவனாக, யாரும் உதவியற்ற நாதியற்றவனாக அவன் காணப்படுகிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, தேவன் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். ஆகார் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய கஷ்டத்தை காண்கிற தேவன் அவர். நம்முடைய நிலைமையை காண்கிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளை காண்கிற தேவன், நம்முடைய சூழ்நிலைகளை காண்கிற தேவன், நம்முடைய தனிமைகளை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய அங்கலாய்ப்பை காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை காண்கிற தேவன். ஒருவேளை மற்றவர்கள் கண்டும் காணாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி போகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் நம்மளை காண்கிற தேவன். வேத வசனம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆண்டவர் அறிகிறார். நம்ம நினைக்கிற நம்ம பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியல. ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? ஆண்டவரே உமக்கு செவிகள் இல்லையா? நீர் எங்களை கவனிக்க மாட்டீங்களா? நீர் என்னை பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் நாம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, வெகு காலம் வியாதியஸ்தன் என்று தேவன் அறிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் அறிவார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பாரங்களை கர்த்தர் அறிகிறார். நம்முடைய தவிப்பை தேவன் அறிகிறார். நம்முடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிறை குறைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது சீக்கிரத்துல எல்லா பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா. அது சீக்கிரமாய் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நம்ப வேண்டும். எனக்கு ஒத்த ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியை படைத்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசைகள் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு மகனே, மகளே. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்ததாக 6வது வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் ஆண்டவர் விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு?
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய விருப்பத்தின்படிதான் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தின்படிதான் கர்த்தர் வந்து நம்மளை கேட்கிறார். அவர் எதுவுமே நம்மளை போஸ்ட் பண்றது கிடையாது. எதுவுமே அவர் நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டார். முதலாவது அவர் கேட்கிற கேள்வி, உனக்கு விருப்பமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய விருப்பம் நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு ஜென்டில்மேன். எதுவுமே நம்ம மேல ஒரு பாரத்தை வைக்க மாட்டார். அவர் நேரம் வராது. ஏன்பா, நீ ரொம்ப வருஷமா இங்க இருக்கிற, நான் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கிறேன், நானே உன்னை தேடி இங்க வந்துட்டேன், இறங்கி வந்துட்டேன், உன்னை தேடி வந்திருக்கிறேன், ரொம்ப நாள் நீ இங்க இருக்கிற, நீ வெளியே போற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். அல்லேலூயா. 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 ஏன் நீ விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? ஏன்னா அவன் ரொம்ப நாள் அங்க இருக்கிறான், ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறான். ஒரு மருத்துவமனையில 38 வருஷமா ஒருத்தர் இருக்கிறான்னா, யாராவது இருக்கிறாங்களா பாத்தீங்கன்னா? எங்குமே இல்ல. ஆனா ஒருத்தர் இருக்கிறான். நீ போகிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் எழுதிடுவாங்க. சில வேலை டாக்டர்கள் வந்து டிஸ்சார்ஜ் எழுதிடுவாங்க. ஆனா அவர் போக மாட்டாரு. நாளைக்கு போறேன். அல்லேலூயா. அடுத்த நாள் போறேன். ஏன்பா இன்னும் உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு போய் ஏன் நீ இன்னும் இருக்கிற, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா கூட, இல்ல சார் எனக்கு யாரும் இல்லை, நான் இங்கே இருந்தேன், அல்லேலூயா. இது வீடு இல்லப்பா, இது மருத்துவமனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இது வீடு இல்ல, இது ஜெயில். நீ வெளியே போகணும். இது சிறை வாழ்வு. உன் சிறை வாழ்வை மாற்றனா ஆண்டவர் வந்திருக்கிறாரு. உன்னுடைய அடிமையின் வாழ்க்கை தான் நீ மாற்ற ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நீ மற்றவர்களை போல நீ நல்லா இருக்கணும், நீ சுதந்திரமா இருக்கணும், சுதந்திர காற்றை வந்து சுவாசிக்க வேண்டும். 4 பேரை போல நீ இந்த உலகத்தை நீ வாழ வேண்டும். உன் வாழ்நாள் எல்லாம் இங்கே கழிச்சிட்ட. இந்த சிறை வாழ்வே உனக்கு பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 38 வருஷமா இங்கே இருந்துட்ட நீ. நானே உண்மையில பரிதாபப்பட்டேன். ஆகவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன். நாம் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஒரு நாள் இருக்கு, அந்த நாள் தான் நமக்கு விடுதலை கொடுக்கிற நாள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்க, விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவன் என்ன சொல்லணும்? விரும்புகிற ஆண்டவரை இல்ல, ஆம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பதில் வச்சிருக்கு. ஆம் இல்லாட்டி இல்ல, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அவன் என்ன சொன்னா? கொண்டு போய் விட்டதற்கு ஒருவரும் இல்லை. பாரா, அவன் என்ன சொல்றான்? எனக்கு ஒருவரும் இல்ல, எனக்கு யாரும் இல்ல. எனக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. தெய்வமே வானத்துல இருந்து இறங்கி வந்து நீ விரும்புகிறாயான்னு கேட்கிறார். அங்கே இருந்து உன்னை தேடி வந்தவர் இங்கே இருந்து உன்னை வெளியே கொண்டு போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நிச்சயமா அவரால முடியும். அப்ப நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே எப்படியாவது வெளியே கொண்டு போயிருந்தாரு சொல்லணும். அதுக்கு பதிலா இவன் ஆண்டவர் கேட்ட கேள்வி வேற, இவன் சொல்ற பதில் வேற. இன்னைக்கு அப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கு எழுத நம்ம பதில் சொல்றது இல்ல, சாக்கு போக்கு சொல்றோம். நம்ம வந்து எப்பவுமே வந்து மற்றவர்களை குறை சொல்லியே பழகிட்டோம், அடுத்தவர்களை குறை சொல்லியே நம்ம பழகிட்டோம். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவர்களை குறித்து குறை பேசாதிருங்கள், அடுத்தவர்களை குறித்து குறை பேசாதிருங்கள். கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கல கெட்டவங்க என்று சொல்லாதிருங்கள். நாம் படுகிற கஷ்டத்திலே அவங்க எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி மற்றவர்களை புறம் கூறாதிருங்கள். மற்றவர்கள் மேல கசந்து கொள்ளாதிருங்கள். நாம் மற்றவர்கள் உதவி செய்யலன்னா கூட பரவாயில்லை, அவங்க மேல நேசிக்கூடாது, குறை சொல்ல கூடாது. அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு யாரும் இல்லை, ஒருவரும் எனக்கு வரவில்லை, யாரும் என்னிடத்திலே வரவில்லை, உதவி செய்யவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தான் வந்துட்டாரு. அல்லேலூயா. 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 மற்றவர்கள் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இயேசு இருக்கிறார். அவரை விட நமக்கு யாரும் வேணும்? அல்லேலூயா. தாயும் அவரே, தகப்பனும் அவரே, சகோதரனும் அவரே, நண்பரும் அவரே. எனக்கு எல்லாம் இயேசு. உனக்கு எல்லாமே இயேசு இருக்கிறார். இயேசு வந்துட்டா போது எல்லாமே உன்னை தேடி வரும்.
அல்லேலூயா. Hallelujah. போன நண்பர்கள் எல்லாம் தேடி வந்துருவாங்க. போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேடி வந்துரும். Amen. போன உறவுகள் எல்லாம் தேடி வந்துரும். உனக்கு இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் கொடுத்துருவாரு. இயேசு வந்தாமே எல்லாமே வந்துரும். Amen. Praise be to God. Hallelujah. Hallelujah. தேவன் அப்பேற்பட்ட தேவன். மற்றவங்க மேல என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லவே கூடாது. Praise the Lord. சொல்லுங்க Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போறதுக்குள்ள வந்து இறங்கி விடுகிறார். நான் நினைச்சேன் அவன் போயிட்டான். அல்லேலூயா. Hallelujah. நான் தான் செய்யலான்னு பார்த்தா அவங்க செஞ்சுட்டாங்க. நம்ம நினைக்கும் போது இன்னொருத்த முடிச்சிடலாம். அல்லேலூயா. Hallelujah. அப்போ உனக்குள்ள எவ்வளவு ஒரு தவிப்பு இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதெல்லாம் ஆண்டவர் காதுல வாங்கல. சரி, நம்ம பிரச்சனைக்கு தெரியும். 8ஆம் வசனத்தை ஆண்டு சொல்லி இயேசு அப்படி நோக்கி எழுந்து. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு, 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 எழுந்திரு. உன் தூசியை உதறிவிட்டு, எழுந்து. வேதம் என்ன சொல்லுகிற, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உன் பிரச்சனையை விட்டு நீ எழுந்திரு. உன் கண்ணீரை விட்டு எழுந்திரு. தாவீது அழுதுட்டே இருந்தார். பிள்ளை வியாதியாருக்கு அழுதுட்டே இருக்கு. அவன் செத்து அவனை எழுந்துட்டான். எழுந்திரு. இளையகுமாரன் அந்த கஷ்டத்தில் அவன் எழுந்திருந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், எழுந்திரு, எழுப்பி பிரகாசி. கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறார், எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ பேர் பல காரியங்களை நீங்க அப்படியே படுத்துதான் இருக்கிறீங்க. பிரச்சனையில படுத்திருக்கீங்க, வியாதியில படுத்திருக்கீங்க, துக்கத்தில படுத்திருக்கிறீங்க, போராட்டத்தில படுத்திருக்கிறீங்க, தனிமையில படுத்திருக்கிறீங்க, கண்ணீரில படுத்திருக்கிறீங்க, வேதனையில படுத்திருக்கிறீங்க, பாவத்திலே படுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்ப? எழுந்திரு. சாமுவேல் துக்கத்தோடு கூட இருக்கிறார். சவுல் இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி நேரம் ஆண்டவர் சாமுவேல் வீட்டுக்கு போறார். சாமுவேல், ஏன் நீ அழுது நிற்கிற? எழுந்திரு, எழுந்திரு. அல்லேலூயா. Hallelujah. அநேக கவலையில இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், எழுந்திரு மகனே, Praise the Lord. எழுந்திரு மகனே, போதும், அமர்ந்தது போதும், துக்கமா இருந்தது போதும், வேதனைப்பட்டது போதும், கண்ணீர் சிந்தது போதும், எழுந்திரு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கொண்டு வருது சொன்னார், எழுந்திரு. அல்லேலூயா. Hallelujah. அடுத்து என்ன சொல்றாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர் சொல்றார், 2வது வார்த்தை, படுக்கை எடுத்து எடு. அல்லேலூயா. Hallelujah. உன் படுக்கை என்ன செய்யும்? எடு. எடுன்றார். எடுத்துக்கொண்டு நட. நட. ஏன் ஆண்டவர் படுக்கை எடுக்க சொன்னாரு? ஏன் ஆண்டவர் வந்து படுக்கை எடுக்க சொன்னாரு? அந்த படுக்கையில தான் அவன் என்ன செஞ்சிருக்கான்? 38 வருஷம் 38 வருஷம் அந்த படுக்கையில அவன் படுத்திருந்தான். 38 வருஷம் இந்த படுக்கை உன்னும் சுமந்தது. இனிமே இந்த படுக்கை நீ சுமந்து கொண்டு போ. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த படுக்கையில் நீ படுத்திருந்தையோ அந்த படுக்கை உன் மேல வரட்டும். நீ அது மேல இருந்த. ஒருவேளை அந்த படுக்கை அவனுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்திருக்குமோ. சில பேர் படுக்கிறதா ரொம்ப ஆசை. ஹல்லேலூயா. படுக்கணும்னா ரொம்ப ஆசை. எனக்கெல்லாம் வந்து எங்க மனைவி சொல்லுவாங்க, வீட்லயே நீங்க இருக்கிறது இல்ல, வீட்லயே இருக்கிறது இல்ல, வீட்லயே இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓடிட்டே இருந்தேன், டே நைட் ஓடிட்டே இருப்பேன். ராத்திரில படுக்க கூட இருக்க நேரம் 4 மணி நேரம் தான் படுப்பேன். 3 மணி நேரம் படுத்து ஓடி இருக்கேன். நைட்டு 1 மணி வந்திருக்கிறேன். 3 மணிக்கு எழுந்து அடி டக்குன்னு ஓடுவேன். தூக்கம் குறைவு. அரிய நேரத்துல நான் வீட்டுல இருக்கிறேன். இப்பதான் கொஞ்ச காலத்துல சில காரியங்கள்லாம் சரி, ஆண்டவர் வந்து மாற்றி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. Hallelujah. ரொம்ப நேரம் படுக்க நீங்க விரும்பாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. படுக்க ரொம்ப நேரம் விரும்பாதீங்க. 2வது வந்து பகல்ல படுக்காதீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. பகல்ல என்ன செய்யாதீங்க? படுங்க. படுக்காதீங்க. ராத்திரில படுங்க. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் Hallelujah. சொல்றாரு, ஒரு நாள் நம்ம எவ்வளவு படுத்திருக்கிறோமோ அது ஒரு நாள் நீ சுமக்க வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ஏன் ஆண்டவர் அவனை சுமக்க சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து தூக்கிட்டு வெளியே போறான். படுக்கையை தூக்கிட்டு வெளியே போகும்போது எல்லாமே படுக்கை விட்டுதான் போவாங்க. இவன் படுக்கை எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. அது எதுக்காக சொன்னாரு? அவன் தூக்கிட்டு போகும்போது 4 பேரு கேட்பான், ஏன்டா படுக்கையை தூக்கிட்டு போற அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வந்து 38 வருஷமா இந்த பெதஸ்தா குலத்தண்டையில மண்டபத்துல இருந்தேன். இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் படுத்து எடுத்துக்கொண்டு நடக்க 38 வருஷமா நடக்க முடியாத என்னுடைய பிரச்சனையை இயேசு தீர்த்து வைத்தாரு.
அதற்கு சாட்சியா தான் அந்த படுக்கை நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் எனக்கு இப்படி அற்புதங்களை செய்தார், நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கை தேவன் மாற்றி இருக்கிறார் சொல்லி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு பெரிய சாட்சியுள்ளவர்களாக நம்ம நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்கிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அது ஓய்வு நாளா இருந்தது. இது என்ன நாளுங்க? ஓய்வு நாள். அல்லேலூயா. பிரச்சனைகளை தீர்க்கிற நாள். அல்லேலூயா. தேவனுடைய ஓய்வு நாளை மாத்திரம் விட்டுறாதீங்க. நேரத்தோட ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்தை கூடி வந்து விட்டாதீங்க. தேவன் உன்னை தேடி வந்து ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம். சோத்திரம், 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 சோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. பாருங்கள், இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் நம்மளை தேடி வராரு. தேவனுடைய நாள்ல நம்ம தேவனை ஆராதிக்க தேவனுடைய சபைக்கு நம்ம வரணும். நிற்கவே கூடாது, லேட்டா வரக்கூடாது, தாமதமா வரக்கூடாது, சீக்கிரமாய் வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை சந்திக்க அவர் வருவார். நம்மை சந்திக்க நம்மோடு பேச வருவார். நம்மளை விசுவாசிக்க நம்முடைய ஆலயத்துல தேவன் வருவார். நம்மோடு கூட நம்முடைய பிரச்சனைகள் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் வருவார். நம்முடைய நிலைமையை பார்க்க வருவார். நம்முடைய கஷ்டங்களை பார்க்க இயேசு வருவார். ஆலயத்திற்கு வராது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் நீக்கி விடுவார். ஒரு சூழ்நிலைகளை பார்க்காத இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு மாறாதவர். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோட கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்ப வேண்டும். யார் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்க, எதிர் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்க, படுக்கை மேல் நம்பிக்கை வைக்காதிருங்க, குலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்க, தூதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்க, மருத்துவமனையில் நம்பிக்கை வைக்காதிருங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. தேவனே நீரை காப்பாற்ற உம்மை நம்பி இருக்கிறேன். நம்பிக்கை உண்மைதான் நம்பி இருக்கிறேன், உண்மைதான் நம்பி இருக்கிறேன். உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்ய வந்திருக்கிறார். இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறார். தண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். பிரச்சனைகளை மாற்ற வந்திருக்கிறார். மகளே, மகனே, இயேசுவை நம்பு. இயேசுவை நம்பு. இயேசுவை நம்புகிறவர்கள் ஒரு போது வைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல். உந்தைய என்னை கைவிடல். வேற நான் கடந்து வந்தேன். இரு பரிமாணங்கள் எனக்கு வந்தேன். இரு உண்மை நம்பி வந்தேன். காலங்கள் ஊர்ந்து போச்சு. காலங்கள் எல்லாம் அப்படி மாறி போச்சு. மாற்றவர் வந்து அவரே பரிதாபப்பட்டார். இயேசுவே பரிதாபப்பட்டு தேடி வந்தாரு. ஏன் இந்த மனுஷன் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவரே நம்மளை தேடி நீ என்னை நம்புன்னு சொன்னார். ஆண்டவரே நீ என்னை நம்பு, மகளே நீ நம்பு. இயேசுவே நம்ம தட்டி சொன்னாரு, மகளை எழுப்பி சொன்னாரு. அவனை படுத்திருக்கிற அவனை பார்த்து சொல்றாரு, மகனே என்னை நம்புவா, என்னை நம்புவா, என்னை நம்புவா. அல்லேலூயா.